இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ் ரூலிங் சம்மந்தப்பட்ட அப்டேட். சுசுகி மோட்டார் குஜராத் பிரைவேட் லிமிடெட் அகமதாபாத்தில் இந்த ஃபேக்ட்ரி இருக்கு. கார் மேனுஃபேக்சரர் கம்பெனி பார்ட்ஸும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஒரு 4 விதமான டவுட், அதனால வந்து அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டியும் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் தான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது டோட்டலாக வந்து டீட்டெயில்டு டிஸ்கஷன் உள்ள 11 பேஜஸ் ஆர்டர். இந்த ஆர்டரோட சம்மரி தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. சுசுகி மோட்டார் குஜராத் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி. பார்ட்ஸும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வந்து அவங்களோட பர்மனண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு தங்குறதுக்கான இட வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அந்த அகாமடேஷன் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி தான் வந்து என்டையர் மெயின்டெனன்ஸும் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பில் வந்து கம்பெனியில் கொடுத்து கிளைம் பண்ணிப்பாங்க. எம்ப்ளாயி வந்து தங்கியிருந்தாங்கன்னாக்கா ஒரு நாமினல் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயிட்டேருந்து கம்பெனி வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க. இது சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டி டவுட் தான் வந்து இப்போ அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிகிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் வந்து 18% ஜிஎஸ்டியோட இன்வாய்ஸ் வந்து கம்பெனிக்கு கொடுப்பாரு. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயிட்டேருந்து ரெக்கவரி பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட் ட்ரெயினி பர்சனுக்கிட்டேருந்து ரெக்கவரி பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா அப்படிங்கிறது. மூணாவது கொஸ்டின் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து இன்வாய்ஸ் கொடுப்பாரு, அதோட இன்புட்டை வந்து கிளைம் பண்ணலாமா எம்ப்ளாயி கேட்டகரிக்குங்கிறது. அடுத்த கேட்டகரி வந்து ஸ்டூடெண்ட் ட்ரெயினி ஐடிசி வந்து கிளைம் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட கொஸ்டின். எம்ப்ளாயோட பர்க்யூசிஸ்ட் இன்டைரக்டாக வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்க்யூசிஸ்ட்டுங்கிற கான்செப்டில் போயிடும். இந்த ஆக்டிவிட்டிகளாக வந்து ஷெட்யூல் 3 பிரகாரம் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. இது ரிலவெண்ட்டாக வந்து ஏற்கனவே வந்து வேரியஸ் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி ப்ளஸ் போர்டு கிளாரிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டவுட்டே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எம்ப்ளாயிட்டேருந்து ரெக்கவரி பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டா அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு வேரியஸ் அட்வான்ஸ் ரூலிங் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இது பர்க்யூசிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே போகிறதுனால. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஸ்டூடெண்ட் ட்ரெயினி. இது வந்து என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி, அதனால வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். எம்ப்ளாயருங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் ஸ்டூடெண்ட் ட்ரெயினி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டோட்டலாக வந்து கான்ட்ராக்ட், இவங்க வந்து எம்ப்ளாயர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. ஷெட்யூல் 3 வந்து அப்ளிகபிள் இல்லை. அதனால சப்ளைங்கிறது குவாலிஃபைட் ஆகுது இவங்களுக்கு. அதனால ஸ்டூடெண்ட்டேருந்து ரெக்கவரி பண்ணுற அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து கட்டணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்புட் கிளைம், பர்மனெண்ட் எம்ப்ளாயி இன்புட்டு ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ட்ரெயினியோட இன்புட்டு, இது எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிலவெண்ட்டாக வந்து சர்க்குலரும் வந்து ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணதை கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க நம்பர் தான் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சர்க்குலரை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அல்டிமேட்டாக வந்து ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிட்டேருந்து ரெக்கவரி பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஸ்டூடெண்ட்டேருந்து ரெக்கவரி பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டு. பட் 2 பேரும் தங்கியிருக்க அந்த பிளேஸ்க்கு ஒரு தேர்ட் பார்ட்டி தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து சர்வீஸ் பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதில் டேக்ஸும் 18% சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸை வந்து கம்பெனி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது. எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்கா டேக்ஸ் வந்து வராது. அதர் கான்ட்ராக்டுவல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேக்ஸ் வந்து வரும். இந்த 2 கேஸுமே வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 17(5) வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இதுதான் வந்து இந்த ஆர்டரில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஆர்டர் தான் வந்து இந்த காப்பி. இது ரிலவெண்ட்டாக வந்து எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக வந்து வேரியஸ் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி வந்து ஆர்டர் வந்து ஃபேவரபுளாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் நேம் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதையும் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த டிசிஷன் எடுத்துறதுக்கான
ஆக்ட் இன்டர்பிரேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி இது உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இந்த ஆர்டர் பிரகாரம் வந்து உங்களோட ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கானது தான், உங்களுக்கானது கிடையாது. பட் இதை ரெஃபரன்ஸாக பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் டிபார்ட்மெண்ட் ஃபியூச்சரில் ஏதாவது கொரி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்டரை காமிச்சு எஸ்கேப் ஆக முடியாது. இந்த அட்வான்ஸ் ரூலிங் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கான ஆர்டர். இது வந்து ஃபிக்ஸடும் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து ஆக்ட் சேஞ்ச் ஆகிருந்தால் மட்டும்தான் வந்து ஃபைனல். இந்த அட்வான்ஸ் ரூலிங்கோட காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அது மாதிரி நிறைய பேர் பண்ணிடுறாங்க தவறுதலாக. இது மாதிரி இன்னொரு டேக்ஸ் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.